அன்புள்ள நண்பர்களே, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் குழந்தைகளுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் பூரா சின்ன குழந்தைகளுக்கு இருமல் வருது. அந்த இருமல் வந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு காசு ரொம்ப செலவில்லாமல் கண்டங்கத்திரின்னு ஒரு மருந்து இருக்குது. கண்டங்கத்திரி, தூதுவளை, தும்பை, கண்டங்கத்திரி, தூதுவளை, இந்த மூன்றையும் இடிச்சு சாறு எடுத்து இதில் பனங்கல்கண்டு போடணும். போட்டு சுக்கு, மிளகு, பனங்கல்கண்டு இது சிறப்பு மாதிரி செஞ்சு வீடுகளில் வச்சுக்கணும். எல்லா வீடுகள்லாம் வைக்கலாம். வச்சு சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பழக்கமில்ல சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா 5 சொட்டு 6 சொட்டு 7 சொட்டு 10 சொட்டுக்குள்ளே கொடுக்கணும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா சரி டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கொடுக்கலாம். பெரியவங்க இருந்தால் 2 டீஸ்பூன் சாப்பிடணும். அதாவது காலையில் 2 டீஸ்பூன், மத்தியானம் 2 டீஸ்பூன், சாயந்தரம் 2 டீஸ்பூன். இந்த 3 நேரமும் 2 ஸ்பூன் சாப்பிடும்போது ஒரே நாள் சாப்பிடும்போது மறுநாள் அந்த இருமலுடைய இது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு நாள் பொதுவையோட சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி பொருள் சாப்பிடக்கூடிய வேலையில் வறுத்தது, பொரிச்சது, கிரிச்சது எது ஆகாது. தேவையில்லாத சாப்பாடுகள் ஆகாது. இயற்கையான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். செயற்கையான சாப்பாடே சாப்பிடக்கூடாது. இதுதான் ஒரு கண்டிஷன். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எல்லோருக்குமே கண்டிஷன் ஒரு போல தான். வாயு சேரக்கூடிய பொருள்களை அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டால் இந்த நோய் எங்கேயோ போய்விடும். எங்கேயும் போக வேண்டாம், ஆஸ்பத்திரி வேண்டாம், பணத்தை அளிக்க செலவழிக்க வேண்டாம். ஆடாதோலை எங்கே வேணாலும் கிடைக்கும், தும்பசார் எங்கே வேணாலும் கிடைக்கும். இப்படி பொருள்கள் வீட்டில் செஞ்சு வச்சா குழந்தை உள்ள எல்லா வீடுகளுக்கும் என்ன செலவு வரப்போகுது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சின்ன பொருள் இருந்து கடைசி பெரியவங்களுக்கு எல்லா வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். காசு மிச்சம், டைம் மிச்சம். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இதை டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் மிச்சம் ஆயிடும். இதுதான் முன்னோர்கள் செஞ்சது, முன்னோர்கள் சொன்னது, அது முன்னோர்கள் செஞ்சது. பாரம்பரிய வைத்தியர். நானும் ஒரு பழைய பாரம்பரிய வைத்தியர் தான். உங்களால் முடியல செய்யலன்னா தொடர்பு கொள்ளுங்கள், இதை கான்டாக்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் பண்றேன். இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். துப்பாக்கி சுட்டுக்கு சொல்லியிருக்கேன். இருமலை நிற்காம 3 மாசமா 5 மாசமா ஆஸ்மா மாதிரி ஆகி மிலிட்டரியில் கேரள பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்தது. நான் போய் வைத்தியம் பண்ணேன். 3 நாள் பாருங்க, 3 நாள் இதை குணமடைன்னு சொன்னா துப்பாக்கியில் சுட்டுருந்தேன், செஞ்சு கொடுத்தேன். அப்படிதான் மிலிட்டரி ஏரியாவில் பேர் வாங்கினேன். ஒவ்வொன்றும் நான் எந்த நோய் வைத்தியம் பண்றியோ அந்த நோய் குணமாக வேணா என்னை உயிரோட வச்சிடாதுன்னு தான் சொல்லுவேன். இதுதான் வாஜ்பாய்க்கு சொன்னது. முட்டை எடுக்கணும்னு சொன்னேன். தேவையில்லைங்க, முட்டை தான் எடுக்க வேண்டாம். வைத்தியர் ஐயாதார கோணாவுடைய சிஷ்யன் தான் நானே. அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை எனக்கு தெரியும். சதுரகிரி மலையில என்னென்ன மூதை இருக்குங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் எந்தெந்த மலையில என்ன மூதை கிடைக்குங்கிறது தெரியும். ஆந்திராவில் என்னென்ன மூதை இருக்கு, கர்நாடகத்தில் என்னென்ன மூதை இருக்குன்னு தெரியும். அதனாலதான் வைரங்கமாக வீரமாக நான் வைத்தியம் செஞ்சு வந்தேன். இன்னைக்கு வேற யாராவது மிலிட்டரி ஏரியாவில் போய் வைத்தியம் பார்க்க போக மாட்டாங்க. தப்பு நடந்தால் உள்ளதான் இருக்கணும், வெளியே வராது. யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சரி, எங்க கூப்பிட்டாலும் நான் போய் வைத்தியம் பார்க்க தயார். எந்த நோய்க்கும் மனித உடம்புல இருக்கு, அந்த நோய் உடம்பை விட்டு காலி பண்ண வேண்டியது ஒரு வைத்தியனுடைய கடமை. அவன் தான் வைத்தியன். பணத்துக்கு ஆசைப்பட்டு போக வைத்தியம் கிடையாதுங்க. முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு எண்ணம், வயசானவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ நான் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும் போது அதை செய்யணும்ன்ற கோரிக்கை தான் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கு. அதுதான் ஆசிரமா போட போறேன். ஒரு 10 பேருக்காவது ஃப்ரீயா சாப்பாடு போடணும். அது அப்படி இல்லை, வயசானவங்களுக்கு அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அப்படி பல இது இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில நாகரிகத்தை பார்க்கறாங்க. பிள்ளைங்க என்னடனா கவனிக்கிறதுல எல்லா இடத்துலையும், எல்லா வீடுகள்லையும் வயசாயிட்டா அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும் வயசானவங்களை. அப்பதான் அவங்க நேர்மையாகவும் சத்தியமாகவும் அவங்க வாழ்ந்ததுக்கு அர்த்தம் உண்டு. இன்னைக்கு நடனா பேசாம சாப்பிட்டுட்டு படு,
இதனால ஊரை விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள் நடக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எல்லாம் வந்து குழந்தைய படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு வீடு கட்டினா அவனுக்கு அந்த வீட்டில் என்ன நாய்க்கு விட இது மாதிரி கடா படுத்துக்கோ இருந்துக்கோ போய்க்கோ. அவனுக்கு தேவையானது வீட்டுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு தேவை என்னப்பா வேணும், என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்கும் போதுதான் அவனுடைய மன நிம்மதி, நல்ல எண்ணம், நல்ல தோற்றம், நல்ல சாவு. வயசான சாகும், ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். பரவாயில்லப்பா, நான் நினைச்சது கையில கிடைச்சிச்சு அப்படி ஒரு மன இன்னைக்கு எல்லாமே மனம் வருத்தத்தோட போறாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். வருத்தம், ஏண்டா நான் பிறந்தோம், ஏண்டா நான் பிள்ளை பெற்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது இல்லை. சட்டப்படி ரொம்ப தப்பு. அரசாங்கமே தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு கேட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்டே இருக்கு. செய்யறாங்களா? ஓட்டு போட்டாங்கல்ல, சின்ன வயசுல இருந்து சாகிறதுக்கு டைம் வர வரைக்கும் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களை கவனிக்கணுமா வேண்டாமா? நடக்குதா? அவங்களுக்கு தேவையானது கொடுக்குதா? கிடையாது, தள்ளி போட்டுருந்தாங்க. அதனால இந்த நாட்டுக்கு கெடுதுங்க. ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு வயசானவங்க மனம் நொந்து விட்டால் நாடுக்கு கெடுதல். ரொம்ப கெட்ட காலம் வரப்போகுது. அடிக்கடி ஏன் இந்த மாதிரி கெட்ட வருது? இவன் பண்ற சரியில்லாத கோவை. தப்பான பாதையிலே மக்கள் பயணம் பண்ணும் போது அந்த பயணத்தை பார்த்து பெரியவங்க, எப்பா இப்படி எல்லாம் இருக்கு பயிர் பண்றானே, ஒரு ஆப்பிள் கேட்டா வாங்கி கொடுக்குறது கஷ்டமா இருக்கு, பிள்ளை கேட்டா விடுதலை வாங்கி கொடுத்தவங்க என்ன வரப்போகுது? அவனை பெற்று வளர்த்தி ஆளாக்கி இவ்வளவு போதும் எல்லாம் பண்ணி கடைசியில 4 வயசு 5 வயசு பிள்ளைக்கு கொடுக்குற அன்பு கூட இந்த வயசான கிழவனுக்கு கொடுக்க மாட்டான், அல்லது கிழவி கொடுக்கறது இல்லை. அவங்க மனசு எவ்வளவு துன்பப்படுது தெரியுமா? இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படிதான் இறந்து போறாங்க. இது தப்பு. இந்த பாதையே பயன்படாம இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் நான் பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கேன். ஆசிரமம் போல வர்றவங்களுக்கு மருந்து கத்துக்கிறியா, கத்துக்கோ. ஏன்னா நான் இன்னைக்குமே இந்த பூமியில நிரந்தரமா வாழ போறது இல்லை. இதுதான் என்னுடைய கோரிக்கை. இது எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நான் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வது. இறைவனை வேண்டிக் கொள்வோம், இயற்கையை வேண்டிக் கொள்வோம். இயற்கை தான் கடவுள், இயற்கை தான் எல்லாமே. அது புரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. இயற்கையான பாதையை பின்பற்றுங்கள், மக்களுக்கு நல்லா இருக்கும். செயற்கையான பாதையை போகாதீங்க, மக்கள் நம்ம சொன்ன பேச்சை கேட்காது, பாதை மாறிவிடும். இதுதான் நடக்கும் உண்மை. நன்றி, வணக்கம்.